இல்லை களம் காவல் ஜிதின் கே ஜோஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்க படம். மம்முட்டி, விநாயக் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம். மிக நீண்ட உடல் உபாதைகளுக்கு பிறகு, ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு மம்முட்டி நடிச்சிருக்கக்கூடிய படம். எதிர்பார்ப்புக்கு உள்ளான படம். ஒரு பெரிய அளவில் மலையாள தேசத்தை தாண்டி இன்றைக்கி இந்தியா முழுவதும் அந்த படம் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு படம். இந்த மாதிரியான க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படிங்கிறதே வந்து அதுக்கு எப்பயுமே ஒரு கூடுதலான ஒரு கவனம் இருக்கும். ஏற்கனவே நான் சிபிஐ டைரி குறிப்பின் மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு. அது எப்படின்னா ஒரு மர்டர் நடந்துடும், அதை வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு. தமிழில் பார்த்தோம்னா நமக்கு சிவப்பு ரோஜாக்கள், பரதராஜா அவர்கள் இயக்கிய, ஸ்ரீதேவி கமல்ஹாசன் நடித்த சிவப்பு ரோஜாக்கள் இந்த பேட்டர்னில் உள்ள படம் தான். சிவப்பு ரோஜாக்கள் படம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதனால் அவர் சைக்கோ த்ரில்லராக மாறிடுவார். ஒரு பெண்களை காதலித்து அதை கொலை பண்ணி அதில் வந்து ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கேரக்டர். ஏறக்குறைய இந்த களம் காவலும் அந்த மாதிரியான பேட்டர்னில் உள்ள படம் தான். ஆனால் இது ரியலாக வந்து கர்நாடகாவில் நடந்த ஒரு கதை. அதை அப்படியே இவங்க வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த கதையை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் கூட ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கதை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துக்கும் நாகர்கோவிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மதக்கலவரம் நடக்குது. அதை என்ன நடக்குதுக்கு இன்வெஸ்டிகேஷன் போகிறப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக விநாயக் நடிக்கிறார். எதனால் மதக்கலவரம் வந்துச்சுன்னா, ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க. அதனால 2 சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வருது. இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வேறு ஏதோ சொல்ல போகிறாங்க கதை அப்படின்னு பார்த்தா, இந்த அங்கே ஓடி போனவங்க என்ன ஆனாங்கன்றது தெரியல. அந்த பெண் வந்து கொலையாக கிடக்கிறான். கொலையாக கிடக்கிறப்ப யார் இது கொலையை செய்தது அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க பார்த்தா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெண்களை காதலித்து வந்து கொலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற கேரக்டரை கண்டுபிடிச்சி கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் கதை.